ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருமந்தரை போகலான்னு இருக்கோம். ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்டுக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது. அவங்க கூட நாங்களும் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். நாங்கள் கணக்குக்கு பார்த்திங்கன்னா 9 o'clock கிளம்பியிருக்கணும். இப்போ டைம் என்ன? இப்போ டைம் என்னடா? 10 மணி ஆகுது. 1 மணி நேரம் லேட். அவன் யாருன்னு நீங்களே பார்ப்பீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம யார் வீட்டில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின வீடியோவில் என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துருப்பீங்க, கார்த்தி அப்படின்னு. அவனோட வீட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கால் மேலே கால் போட்டு எப்பயும் போல் மல்லாக்கப்படுத்து படுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் எப்போ வரான்னு பார்ப்போம். இவரை தெரியல, இவரை தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். One eternity later. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். அந்த இன்னொரு பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் இவர் தான். காலையில 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப 10:30 மணிக்கு வந்து நிக்கிறாரு. ஆனா அது அழகா இறங்குது. அதுக்குதான் லஞ்சம் கொடுத்துருக்கான் ஆலோ புரோட்டா. அது செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சாம்மா. அதனால 10:30க்கு வந்திருக்கிறான் அம்மா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இப்ப அவனோட ஒர்க்குக்கு போறோம் அப்படின்றதுனால அவன் இஷ்டத்துக்கு டைமுக்கு, அவன் இஷ்ட டைமுக்கு தான் வரான். எங்க தலைவரே போறேன் இப்போ? எங்கடா போறோம்? கருமந்துரை. ஊரு பேரே மறந்துட்டேன். விளங்கிடும். இங்க பாருங்க, நம்ம முதல் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ராஜா பக்தத் மாதிரி இருக்குதா அப்படின்னு. அவர் பாடகர் மனம். பாடகர் மனம். ஏன்னா அவரு எல்லா பாட்டுக்கும் ஹம்மிங் கொடுப்பாரு, பாட்டு பாடுவாரு, எல்லாமே. அவரு மல்டி டேலண்டட் காய். செத்துருவான், பாட்டு இல்லைன்னா செத்துருவான். உயிர் பூச்சே பாட்டுல ஓடுது. சாரி தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நம்ம இப்போ ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிருக்கோம். அது என்ன ஊருனாக்கா கோலாத்து கோம்பை. இங்கே ஒர்க் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம கருமந்துரை போக போகிறோம். இங்கேயே ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் ஸ்டைல். வில்லேஜ் தான், பட் ஆனால் ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. நல்லா நேற்று மழை பெஞ்சிருக்கும் போல், அதனால் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலாத்து கோம்பை அப்படிங்கிறது எங்கே இருக்குனாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியும். அந்த மலை ஏற்காடோடைய பேக் சைடு. ஏற்காடோடைய ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம்லேருந்து அஸ்தம்பட்டியிலேருந்து நம்ம போகிற ரூட் இருக்குது. இன்னொரு ரூட் வலசையூர் வழியாகவும் போகலாம். இன்னொரு ரூட் இங்கே ரூட் இருக்கா என்னன்றது தெரியல. ஆனால் இதுதான் ஏற்காடோடைய பேக் சைடு. இன்னொரு சைடு கண்டிப்பாக இதுலேயும் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடம் அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். இடமே அப்படியே அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ சேலமில் இருக்கவங்க இது ஒரு ஸ்பாட்டு. இங்கே எந்த நதியோட தண்ணி வரும்னு தெரியல. வசிஷ்ட நதியா? ஓகே, லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஸ்டெப்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ மழை வந்ததுனால தண்ணி கொஞ்சம் நிறையாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பரிசலில் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்களான்னு தெரியல.
சூரியன் மலைப்பகுதி. இது வந்து என்ன மேற்கு தொடர்ச்சி மலை வருமா? இல்ல இல்ல இல்ல, மேற்கு தொடர்ச்சியா? நீ கிழக்கு பக்கம் இருக்கிற ராசா. ஆக்சுவலி இதோ ஒரு தொடர்ச்சி மலை தான் இது. அதெல்லாம் தெரியல. இந்த இடத்துக்கு நீங்க எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க சங்கர்? 2-3 வாட்டி வியூ தான் பாத்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஏதோ போற வழியில ரைட் கட் லெஃப்ட் கட் பண்ணு, நீங்க லெஃப்ட் கட் பண்ணி உள்ள விட்டா. லாஸ்ட் டைம் நம்ம வால்பாறை போயிருந்தோம்ல, அங்க இதே மாதிரி தான் இருக்கு. வால்பாறை கொஞ்சம் சோலையார் டேம், அது சோலையார் டேம். சோலையார் டேம் நல்லா இருந்தது. சின்ன வால்பாறை. சோலையார் டேம் ஈக்குவல் தான் இருக்குது. ஆனா இதான் சேம் சோலையார் டேம் தான். சோலையார் டேம் ஹைட் ஆனா சேம் இதே மாதிரி தான் இருந்துச்சு உனக்கு. இது வந்து சின்ன அணைக்கட்டு மாதிரி. அணைக்கட்டு செக் டேம். செக் டேம். ஆனா நம்ம இவங்களுக்கு மழை பெஞ்சா மட்டும்தான் இந்த இடத்துல தண்ணி வரும். ஆமா, இல்லனா தண்ணி வராது. சுத்தி மலை இந்த டேம். ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. இவங்களுக்கு மழை பெஞ்சப்ப இந்த தண்ணி என்னன்னா நம்மளுக்கு வேலூர், கொட்டவாடி அப்படியே போய் ஆத்தூர், அம்மம்பாளையம் அந்த வழியில போறது. அப்பதான் லாஸ்ட் டைம் மழை பெஞ்சு போனப்ப 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரோ 4 பேர் இறந்துட்டாங்க. ஆமா, வசிஷ்ட நதி முட்டல் நீர்வீழ்ச்சி. முட்டல் ஃபால்ஸ் இது கிடையாது. வெள்ளிமலைக்கு அந்த சைடு மலையில இருந்து வர்றது பேக் சைடுல வரும். வெள்ளிமலை அந்த சைடு வெள்ளிமலை தனி. அது வந்து முட்டல்ன்றது அந்த ஒரு பாட்டு தான். இந்த மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு பின்னாடி வரும் முட்டல். அதுதான் அதோட இது. அருமையான ஸ்பாட் இது. ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock வந்தோம்னா அருமையான ஸ்பாட்டு. நம்ம சங்கர் ஒரு டவுட். சங்கர் கேளு. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, மாடு எப்படி அந்த இடத்துல கரையை தாண்டி போச்சு? அதுக்கு நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, சுத்தி தண்ணி இருக்கு. மாடு தெரியுதா? ஆடு மாடுலாம் தெரியுதா? சேனல் ஓனர் என்ன சொல்றாருன்னா, இவர் என்ன சொல்றாரு, பரிசல்ல கொண்டு போயிருப்பாங்கன்றாரு. ஒரு தாத்தா பரிசல்ல போறாங்க. அருமையான ரிலாக்ஸேஷன் இடம் சேலத்துல. இங்க பாருங்க, பரிசல் பாக்குறோம். அந்த பரிசல்ல ஒரு மாடா ஏத்திட்டு கொண்டு போய் அங்க நிக்க வச்சு மேய்ச்சிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவாங்க. கடுப்பளவு ஆள இருக்குதுடா. நீ நாய் யானை கூட நீச்சல் தெரியும். அதுங்களுக்கு எல்லாம் கத்துக்கிட்டு வரதில்ல, அதுங்க கத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அது உங்களோட பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நண்பர்களே, எல்லா வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு 9:30 ஆயிடுச்சு. கருமுந்துறை அண்டு கரியகோயில் ரிசர்வாயர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தது. இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.